அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி நெஞ்சக் கனகனலும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு எல்சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம். அப்படின்னா, முருகப்பெருமானே, சுவாமியே, நீயே எமக்கு புகலிடம், தஞ்சம் என எமக்கு வேறு ஏதுமில்லை என்று பணிந்து போற்றி துதிக்கும் மெய்யடியார்களுக்கு தம்முடைய திருவுருளை கந்தவேள் அருளுவார். ஓதுபவர்கள் மற்றும் கேட்பவர்களுடைய உருகாத கல்லை போன்ற கடினமான மனம் கூட உருகும்படியாக உள்ளத்தன்பு பெருகச் செய்யும் சண்முகனை பற்றிய இந்த நூல் அனைத்து இலக்கண அம்சங்களும் செம்மையாக தமிழ் சொல் மலர்களால் தொடுக்கப்பட்ட இந்த பாமாலை என்றென்றும் இவ்வுலகில் சிறந்து விளங்க வேண்டும். 5 கரங்களையும் யானை முகத்தையும் உடையவனுடைய விநாயகப் பெருமானின் திருவடிகளை பணிந்து போற்றுவோம். கந்தர் அனுபூதி என்னும் இப்பாமாலை உலகில் சிறந்து விளங்க வேண்டும் என வேண்டி விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை வணங்குவோம் என்பது இதன் கருத்து. ஒன்றுன்னா இப்போ அது தமிழாக இருந்தாலும் அதோட கருத்துக்களை சொல்ல போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. முருகனை பாடுகின்ற பணியே பணியாக அருள என பெற ஆடும் பரிவேள் அணிசே வெலனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவினில் சாடும் தனியானை சகோதரனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களை துன்புறுத்தும் பொருட்டு அவர்களை எந்நாளும் தேடுகின்ற கயமுகாசுரனை போர்க்களத்தில் போரிட்டு வதைத்த ஈடற்ற விநாயகப் பெருமானுக்கு தம்பியான திருமுருகப் பெருமானே, தொகையை விரித்து பிரணவ நடனம் ஆடுகின்ற மயிலையும் உன்னுடைய படைக்கலமான கூர்மையான வேலையும் உன்னுடைய திருக்கொடியில் விளங்கி உன் அருளை பக்தர்களுக்கு தெரிவிக்கும் அழகிய சேவலையும் ஆக வேல் மயில் சேவலென மூமையும் போற்றி துதித்து பாடுகின்ற சிறப்பான தொழிலை எனக்கு நீ தந்தருள்வாயாக. இப்போ புறப்பற்று அகப்பற்று நீங்குக அப்படின்னு வென்றோம். முதல்ல இந்த பற்றெல்லாம் நம்மளை விட்டு போகும். அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு, கந்தர் அனுபூதியை பெறத்துக்கு என்ன சொல்லணும்? உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்வாய் முருகா சுர பூபதியே அப்படின்னு சொல்கிறான். திருமுருகப் பெருமானே, நீ தேவலோகத்துக்கும் பூவுலகத்துக்கும் ஒப்பற்ற தலைவன், என்றும் மாறாத இன்பமுடையவன், துன்பமே இல்லாதவன், யோகமூர்த்தி, இனிமையுடன் பேசுபவன், மகிழ்ச்சியை தருபவன், திருவருள் விளையாடல் புரிபவன். எனவே அடியவனான எனக்கு என்னுள் இருக்கும் புறப்பற்று அகப்பற்று முதலியவை நீங்கி நான் எனும் உணர்வு கரைந்து மறைய ஜீவ போதத்தை இழந்து பெரும் பேரின்ப நிலையை பற்றி நீயே சொல்வாயாக அப்படின்னு சொல்கிறா. அடுத்த அனுபூதி நமக்கு எது வேணும்? எல்லாத்துக்கும் பகவானோட அனுகிரகம் வேணும். இது ஒன்றொன்னா வேண்டுறோம். அடுத்தது கல்வி வேள்விகள்லாம் சிறந்து விளங்க. வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 முகங்களை கொண்ட பெருமானே, உண்மையான அழிவற்ற நித்திய பொருள் என்பது நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று எனப்படும் பஞ்சபூதங்களுக்குள் ஏதேனும் ஒன்றோ மனமோ இம்மெய் அறிவு தோன்றிய நிலையோ வேதியர்கள் ஓதும் 4 வேதங்களோ நான் என்னும் புருஷ தத்துவமோ அடியவனை ஆட்கொண்டருளிய இடமோ ஜீவாத்மா பக்தியில் கனிந்து தற்போம் இழந்து தன்னை முருகன் கருணையோடு ஆட்கொண்ட நிலைதான் மெய்த்தத்துவம் என்ற முடிவுக்கு வருகிறார் அருணகிரிநாதர். நித்தியமான பொருளை சூன்யவாதம், சாங்கியம், சார்வாகம், பௌத்தம், மீமாம்சை என பல நிலைகளில் ஆய்வே இறுதியில் பரதத்துவத்தை நிர்ணயம் செய்யும் நிலையில் நான் அறிய எனக்கு பேரருள் புரிவாயாக அப்படின்னு சொல்கிறார். அடுத்து துறவு நிலை பெறறதுக்கு அவரோட அனுகிரகம். வளைபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே.
இதே எதுக்கு சொல்கிறார்? தனது சுற்றத்தோடு போர் புரிய எழுந்து வந்த சூரபத்மனின் மார்பையும் கிரௌஞ்ச மலையும் துளைத்து ஊடுருவி போகுமாறு கூர்மையான உனது வேலாயுதத்தை ஏவிய பெருமானே, வளையல்களை அணிந்த கரத்தை உடைய மனைவி, மக்கள், சுற்றம், பொருள் என தலைகளில் நான் சிக்குண்டழிவது உன் கருணை திறத்துக்கு தகுதிதானோ நீதியோ? ஒருபோதும் நீதியாகாது முருகா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அடுத்தாப்புல என்ன வேணும்? மாயை நீங்கணும். மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்தும் ஒழிந்திலனே அகம்மாடை மந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. வலிமை மிகுந்த பெரும் மாயைகள் பலவற்றையும் போக்க வல்லவரும் உயிர்களை விட்டு பிரியாதவருமான திருமுருகப் பெருமானின் ஓராறு திருமுகங்களையும் என் நாவால் பலகாலமும் ஆறுமுகம் என்றோதியும் வீடு, செல்வம், பெண்கள் முதலானவற்றை எண்ணி எண்ணி தளர்வுறுவதை அடியேன் விட்டு விலகவில்லையே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தாப்புல என்ன சொல்ல வரார் அப்படின்னா, பெண்ணோடு சேர்ந்திருக்க. பெண் என்பவள் சக்தி. அவளோட சேர்ந்தாதான் ஒரு சிவமும் வேல்யூ பெறும். இதை உணரும்போது தான் ஒய்ஃபோட அருமை என்னன்னு தெரியும். நமக்கு கிடைச்ச சக்திகளை கரெக்டான படி நம்ம பிரயோகம் பண்ணினாதான் நம்ம வாழ்க்கை என்ன என்ற இதை கடக்க முடியும். சரி, அதுக்கு பெண்ணோடு சேர்ந்திருக்க முருகனோட அனுகிரகம் வேணும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லி நம்ம வேண்டலாம்? திணியான மனோசிலை மீது உணதாள் அணியாள் அரவிந்தம் மரும்பும் அதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. கிரௌஞ்ச மலை மீது தடையேதும் இல்லாததன் நடுவே ஊடுருவி செல்லுமாறு தனது வேலாயுதத்தை ஏவிய கடுமையான பெருமானே, கலக்கம் ஏதும் இல்லாதவரே, பயமில்லாதவரே, தேன் சிந்தும் மலர்களைச் சூடிய பெண்களின் மோக வலையில் சிக்கி அடியவனான எனது மனமானது ஊஞ்சலை போன்ற அலையும் தன்மையை என்னை விட்டு ஒழிக்க விரைந்து வருவீராக அப்படின்னு சொல்கிறார். அதாவது காமம், கோபம், குரோதம் இதெல்லாம் போகணும் இல்லையா? அதில் அந்த பெண்களோட இது போகணும் அப்படிங்கிறனால அவர் பாடுறார். அடுத்து யமனையே விளக்கலாம் ஒரு ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருந்தா. என்ன தெரியுமா? கார்மாமிசை காலன் வரில் கலபத் தேர்மாமிசை எதிரப்படுவாய் தார்மார்ப வலாரி தவாரி எனும் சூர்மா மடிய தொடுவேலவனே அப்படிங்கிறார். அதுக்கு வெற்றி மாலையை சூடும் திருமார்பை உடைய திருமுருகப் பெருமானே, வலன் என்ற அரக்கனின் எதிரியான தேவேந்திரனுடைய பொன்னுலகமாறிய சொர்க்கத்தை அழித்திட்ட சூரபத்மன் மாமரமாக உருவெடுத்து நின்றான். அந்த மாமரம் இருகூறாக பிளவு பெற்று அழியுமாறு தனது வேற்படையை ஏவிய வேலாயுத பெருமானே, திருமுருகனே, தன்னுடைய கருமை நிறங்கொண்ட வாகனமான எருமை கிடாவின் மீது அமர்ந்தபடி காலதேவனான யமன் என் முன்பாக தோன்றி என் உயிரை கொள்ள வரும்பொழுது அத்தோற்றத்தை மறைத்து எனக்கு தைரியம் ஏற்படுமாறு அழகிய தோகை மயில் மீது அமர்ந்து என் எதிரே தோன்றி அருள்வீராக. குளிகை மோகனம் வலிக்க குகா என்று என் கிளை கூடி அழப்போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாலு கவி தியாகாசுரலோக சிகாமணியே. நாகாசலம் என போர்ப்படும் திருச்செங்கோடு மலையில் எழுந்தருளுள்ள செங்கோட்டு வேலவனே, ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் என்ற 4 வகையான கவிகளை பாடுகின்ற ஆற்றலை உடையவரான உனது மெய்யடியார்களுக்கு நல்லருள் வழங்குபவனே, தேவர் உலகத் தலைவனே, என் உற்றாரும் உறவினரும் ஒன்றாக கூடி கூகா எனக் கூவி அழாத வகையில் மெய்ஞானப் பொருளை எனக்கு உபதேசித்த உனது கருணை திறந்தான் என்னே. களவு போன பொருளை கண்டுபிடிக்க செம்மான் மகளை திரடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. செம்மி நிறமுடைய மானின் மகனான வள்ளி அம்மையை வேடுவர்கள்
வாழ்கின்ற வேடுவச்சேரியில் இருந்து களவில் கவர்ந்து சென்ற கள்வனும் பெருமையை உடையவனும் பிறப்பும் இல்லாத முழுமுதற் கடவுளும் திருமுருகப் பெருமான் குருமுகமாக வந்தொழி சொல்லொழிந்து சும்மா இரு என்று உபதேசித்தும் பரம்பொருள் அன்றி உலகப் பொருள் எதையும் அடியவனான நான் உணர மாட்டாதவனாக இருந்தேன். இது என்ன அதிசயமோ! அறியாமை நீங்கி மெஞ்ஞானம் பெற முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தருமோ உரு அன்று அரு அன்று உளது இன் அன்று இலது அன்று அன்று இரு அன்று ஒளியன்று என நின்றதுவே. உருவமான பொருள் அல்ல, அருவமான பொருள் அல்ல, உள்ள பொருள் அல்ல, இல்லாத பொருள் அல்ல, இருளான பொருள் அல்ல, ஒளிரும் பொருள் அல்ல, இவை யாவுமாக நின்றொழியவன் திருமுருகப் பெருமான். வேலாயுதத்தை ஏந்திய முனிவனாக விளங்கும் அப்பெருமானே நம் பரகுருவாக விளங்குபவனும் ஆவான். அவனது திருவருள் ஒன்றையே துணை கொண்டு அதனால் உண்டாகும் மெய்யுணர்வை கொண்டு அப்பெருமானை பரம்பொருள் அருந்திட முயலலாம். வெறும் நூலறிவை மட்டும் துணையாக கொண்டு அவனை அறியும் திறமையை ஒருபோதும் பெறமாட்டார்கள். திருவடி தரிசனம் பெற கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. நிலையாக இல்லாத அலைவாயும் மனமே மெய் வாய் கண் மூக்கு காது என்னும் ஐம்பொறிகளின் வழியே இந்த உலகத்து இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசைகளை நீ அறவே விட்டொழிப்பாயாக. நீ அவ்வாறு செய்தாயானால் ஒளிரும் வேலாயுதத்தை தன் திருக்கையில் ஏந்தி திருமுருகனுடைய திருவடிகளை பணிந்து நீ நற்கதி அடைவாய். அவதானம் செய்ய முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வன்று அருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயன் குண பஞ்சரனே. போர் புரிவதில் விருப்பமுடைய தேவர்களும் பூவுலக மானிடர்களும் போற்றி துதித்திடும் பெருமையை உடைய குருமூர்த்தியே, எப்போது நீ முருகன் குமரன் குகன் என்று உன்னுடைய திருப்பெயர்கள் அனைத்தையும் மெய்யன்போடு கூறி மனமுருகும் தன்மையை அடியவனாக எனக்கு தந்து மெய்யுணர்வை எனக்கு அருள்வாய் அப்பா அப்படின்னு வேண்டார். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓராவினையே நுழல தகுமோ வீரா முதுசூர் படவேலெறியும் சூரா சுரலோகத்துர் தானே. வீரனே, பழமை பொருந்திய சூரபத்மனது அசுரத்தன்மையை அழிக்க வேலாயுதத்தை எய்த தீர மிகனே, தேவர்களையும் தேவலோகத்தையும் காத்தொழிய பெருமானே, ஆராய்ந்தறியும் நல்லறிவு இல்லாத தீவினையுடைய அடியேனான நான் பெரும் ஆசையனும் தலையில் கட்டுண்டு கலங்குவது நியாயம்தானா அப்படின்னு கேட்குறார். நம்மளோட நடத்தை மேம்பட யாமோதிய கல்வியும் என் அறிவும் தாமே பெறவேல் அவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீரினியே. நாம் கற்றறிந்த கல்வியறிவும் இயற்கையாக நம்முள் இருந்திடும் உண்மை அறிவினியும் நாம் பெரும்படி தந்தவர் மெய்ஞான பெருமனான திருமுருகப் பெருமான். அவை மீண்டும் அவரையே அடையுமாறு அர்ப்பணித்து அப்புலமையினர் அவரையே புகழ்ந்து பாடுவோம். தாமாகவே நமக்கு அப்படி தந்துரையுள்ளார். பூவுலக மானிடர்களே, உலகில் நீங்கள் வாழும் வரையில் அலக்கழித்திடும் மனதால் உண்டாகும் ஆசையும் வீண் மயக்கங்களையும் அறவே ஒழித்து தர்ம சிந்தனையோடும் மெய்ஞான நெறியோடும் வாழ்வீராக. இனியேனும் உமது நாவால் தனிப்பெரும் கருணை வள்ளலான திருமுருகப் பெருமானை போற்றி துதிப்பீராக. பக்தி நெறி பிறழாமல் இருக்க இதுதான் ரொம்ப முக்கியம். உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனக அபயா அமராவதிகாவல் சூர பயங்கரனே அப்படிங்கிறார்.
பிறப்பு, இறப்பு, நினைப்பு, மறப்பு என இவை இல்லாதவரும் மாசற்றவனும் பிரம்மனும் திருமாலும் தேடியும் கண்டுணராத அடிமுடியை கொண்டவனுமாக சிவனாரின் திருக்குமாரனே, ஒப்பற்றவனே, அனைவருக்கும் மேலானவனே, பாவமற்ற பெருமானே, பயமற்று இருப்பவனே, தேவருலகத்து அமராவதியை காத்துருளியவனே, தேவர்களை கதிகலங்க வைத்த அசுரனான சூரபன்மனுக்கு அச்சத்தை அளித்த குகப்பெருமானே அப்படிங்கிறான். இல்வாழ்க்கையிலிருந்து விடுபட வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவர் ஆடி அந்தமில்லா அயில்வேலரசே மிடி என்ற ஒரு பாவி வெளிப்படினே. முதலும் முடிவும் இல்லாதவனே, கூறிய வேலாயுதம் ஏந்திய திருமுருகனே, அரசனே, வறுமை என்னும் ஓர் பாவி வந்தால் உடலழகு, நலம், செல்வம், நல்ல மனம், நற்குணம், பிறந்த குடிப்பெருமை, பிறந்த குலப்பெருமை என்று அனைத்தும் நீங்கி வேறிடம் போய்விடுகிறதே. இது ஒரு ஆச்சரியம்தான். திருமுருகப் பெருமானின் திருவருள் பெற அரிதாகியமை பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. விரிந்து பரந்த மன உறுதி உடையவனே, பேராற்றல் உடையவனே, யாவராலும் விரும்பப்படும் மேன்மையை உடையவனே, அமரர்களான தேவர்கள் விரும்பும் பிரணோ பொருளாய் அமைந்த பெருமானே, அமராவதி வாழும் தேவர்களுக்கு பாதுகாவலாக இருந்தள்ளியவனே, அடைவதற்கு அரியதான மெய்ஞான பொருளை பெற தகுதியுடையவனாகுமாறு நீ எனக்கு உன்னுடைய உபதேசத்தால் உணர்த்திய உன் அருள் திறம் போற்றுதற்குரியது. திருவடியை பணிந்து வணங்க கருதா மறவா நெறி காண எனக்கு இருநாள் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே. மெய்யடியார்கள் கேட்கும் வரங்கள் அனைத்தையும் தந்தருள்பவனே, திருமுருகப் பெருமானே, மயிலை வாகனமென கொண்டருளிய தேவனே, கூறிய வேற்படையால் அசுரர் குல தலைவனான சூரபத்மனை இருகூறாக பிளந்தவனே, நினைப்பும் மறப்பும் இல்லாத வழியை அறிய அடியவனான எனக்கு உன்னுடைய இருபாத திருவடிகள் எனும் தாமரை மலர்களை தந்தருள எப்போது இசைந்தருள்வாயோ அப்படின்னு கேட்குறார் அருணகிரிநாதர். நற்றவ பயன் பெற நல்ல நம்மெல்லாம் போய் பெருசாக தவம்லாம் பண்ண முடியாது. பட் பயனை எப்படி பெறலாம் அப்படின்னா இந்த ஸ்லோகம் சொல்கிறது மூலமாக காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவமேதியவா பாளை குழல் வள்ளி பதம் பணிய வேளை சுரபூபதி மேருவையே. செவ்வேளான முருகப்பெருமான் கூந்தல் பனையின் பாளையை பொறுத்து நீண்ட கருங்கூதலை உடையவனான வள்ளியம்மையின் பாதங்களை தொழுவது மிகவும் வியக்கத்தக்கதாகும். தேவர்களின் தலைவனும் மேருமலையை போன்ற பெருமையை உடையவனும் காளை பருவத்தி மானோ குமரவேளை ஒரு நாள் எந்நாளும் தியானித்து அவனுடைய ஒப்பற்ற திருவடிகளை தொழுது அடியவனான நான் ஞானத்தை பெற்றேன். பெருமானிடம் குறை சொல்ல அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரமின் கொடியை உணரும் குணபூதரனே. கூர்மையும் வலிமையும் உடைய வேற்படையை ஏந்திய தலைவனே, குறவர் குலத்தில் வளர்ந்த மின்னல் கொடியைப் போன்ற வள்ளியம்மையை தழுவும் குணக்கொன்றே, அடியவனான நான் அறிவின்மை காரணமாக உனது திருவடியை தியானிக்காமல் இருந்துவிட்டேன். அதற்காக நான் அடியோடு அழிந்து போகலாமா? இது நீதியோ அப்படின்னு கேட்குறார். பெண்கள் வலையில் சிக்காமல் இருக்க கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர் வேரோடு குன்று துளைத்த நெடும்போர் வேல
புரந்தர பூபதியே, அசுரனான சூரபத்மனையும் அவனது குலத்தோரையும் அவனுக்கு அரண் என எழுந்திருந்த கிரௌஞ்ச மலையினையும் துளைத்து அழித்த கொடிய போர் செய்யும் வலிமையான கூரிய வேலை ஏந்திய வேலவனே, இந்திரனின் அமராவதியை காத்து அதன் தலைவனானவனே, கூரிய கண்களை உடைய பெண்களின் தனத்தை கண்டு மயங்கி அவர்களிடம் சேர விரும்பிய சிறியவனான உனது திருவருள் என்னை தழுவிக்கொள்ளும் என்று என்னவும் தகுமோ அப்படிங்கிறார். மகாவினை நீங்க மெய்யே எனவே வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அழையத் தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மறியிலேறிய சேவகனே. திருக்கரங்கள் மட்டுமல்லாது திருக்கரத்தில் ஏந்திய வேட்படையும் வீரக்கழலணைந்த திருப்பாதமும் திருமேனியும் என அனைத்தையுமே சிவந்த நிறமுடைய திருமுருகப் பெருமானே, ஆடும் மயில் மீது ஏறி அமர்ந்த வீர பராக்கிரமனே, கொடிய தீவனையின் பொருட்டு வந்த இந்த வாழ்வை என்றும் நிலையானது என கருதி மகிழ்ந்த ஆடியவனான நான் உழன்றிடுவது தகுமோ, தகாது. எனவே நிலையை நீக்கி எனக்கு அருள் புரிவாயாக. ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஆதரவு கிடைக்க ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே வைத்தாக்கம ஞான வினோத மனதீதா சுரலோக சிகாமணியே அப்படிங்கிறார். வேதங்களாலும் ஆகமங்களாலும் விளையும் உபதேச பொருளில் பொதிந்துள்ள ஞான வடிவே, ஞானத்தை கொண்டாராய்ந்தாலும் அவற்றுக்கு அப்பால் இருப்பவனே, மனத்து கெட்டாமல் இருப்பவனே, தேவருலகின் மணிமுடியாக திகழ்பவனே, உனது திருவடி அல்லாது வேறெந்த பற்றுக்கோடும் இல்லாதவனான நான் உனது திருவுருளை பெரும்படியாக நீ சற்றும் நினைக்கவில்லையே. சௌபாக்கியத்தை விதிப்படி அனுபவிக்க மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ, பொன்னே மணியே பொருளே அருளே, மண்ணே மயிலேறிய வானவனே, உன்னை போன்ற அருமை பெருமைகளை உடைய பெருமானே, மணி போன்று ஒளிர்பவனே, மெய்ப்பொருளாளனே, பேரின்ப பொருளே, பேரருளாளனே, என்றென்றும் நிலை பெற்ற தனிப்பெரும் தலைவனே, தோகை விரித்தாடும் மயிலை வாகனம் என கொண்டரளியவனே, தோன்றியதும் சட்டென மறையும் மின்னலை போன்று நிலையில்லாத இவ்வுலக வாழ்வை நிலையானது என்று எண்ணி அடியவனான நான் அதை விரும்பினேன். இதன் காரணம் யாதோ, அடியவனான நான் முன் செய்த தீவினை பயனான தலைவிதி பயன் இதுவோ அறியாது உள்ளேன் அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். பேரின்ப பெருவாழ்வு ஆனாமுதே அயில்வேலரசே, ஞானாகரனே நவிலத்தகுமோ, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. கெடில்லாத அமுதம் போன்றவனே, கூறிய வேலாயுதத்தை திருக்கரத்தில் ஏந்திய பெருமானே, மெய்ஞானத்தின் இருப்பிடமே நான் என்ற ஆணவ முனைப்பில் அமிழ்ந்திருக்கும் உயிரான என் ஜீவபோதத்தை நீக்கி சிவபோதத்துள் அடக்கியபடி வேறேதுமின்றி எல்லாமும் தானாக நிலை நின்றது. இந்த அனுபவத்தை இத்தன்மையது என்னால் கூற இயலவில்லை. தெய்வ குற்றம் மன்னித்திட வேண்டுதல். இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறித்திலேயே, மல்லேபுரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேல் அவனே. மல்யுத்தம் செய்வதற்கு ஏற்ற பன்னிரு தோள்களிலும் அடியவனான எனது பாமாலைகளை அணிந்தபடி ஒளிரும் வேலவனே, இல்வாழ்க்கைய என்ற மாயையான இந்த உலக வாழ்வில் நீயே என்னை சிக்க வைத்து விட்டாய். தீய குணங்களை உடைய நான் என் அறியாமை காரணமாக செய்த பிழைகளை நீ பொறுத்தருளவில்லையே. மெய்ஞான நிலையடைய செவ்வான் உருவில் திகழ்வே இளவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்தது தான் அவ்வாறு அறிகின்றது. அலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. செவ்வானம் போன்ற நிறம் கொண்டு விளங்குபவனே, ஞான வடிவாக படர்ந்து அகன்று கூர்மையாக விளங்கும் வேலை தாங்கியவனே, அந்நாளில் குருவடிவாக வந்து எனக்கு உபதேசித்து உணர்த்திய ஈடில்லாத மெய்ஞான அனுபவ நிலையை அதே போன்ற நிலையில் அனுபவித்து உணர வேண்டுமே அல்லாது அந்த உணர்வு நிலையை
இத்தன்மையானது என்று வெறும் வார்த்தையால் என்னால் எவ்வாறு கூற முடியும்? கொடுந்தீ வினைகள் அகல வாழ்வெனும் இப்படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாய் நினி மயில்வாகனனே. மயிலை வாகனமாக கொண்ட திருமுருகப் பெருமானே, பாழான இந்த உலக வாழ்வு என்ற இந்த மாயை படுகொழியில் என்னை வீழுமாறு விதி செய்து என்னை இங்கு நீ அனுப்பினியோ? அடியவனான நான் முற்பிறவியில் செய்த பிழைகள் நிறைய உள்ளனவோ? எது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், நீயே நல்வாழ்வு வாழ்ந்து கொள் அப்படிங்கிறார். கலை ஞானம் நலம் பல அனைத்தும் பெற கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குல பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகை எனே. கொலைத்தொழில் செய்யும் வேடுவர் குலத்தில் வளர்ந்த பெண் யானை கன்று போன்றவனான வள்ளியை தழுவி மகிழும் மலை போன்றவனே, கிரௌஞ்ச மலையை பிளந்து வெற்றி கொண்டவனே, சமயவாதிகளுடன் வாதிட்டு பிணங்கும் செயலை கொண்டு சாஸ்திரங்களை கலக்கத்துடன் கத்தி பேசும் வாதத்தின் மயமாக நான் ஆகிடலாமோ? குடும்ப கவலைகள் நீங்க சிந்தா குல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வர உதயனே கந்தா முருகா கருணாகரனே. பொங்கி பெருகி பயந்தோடி வந்த கங்கையை தன் திருச்சடையில் தாங்கி மறைந்தருளிய சிவபெருமானின் புதல்வனே, முருகனே, கருணையின் பிறப்பிடமே, மனதுக்குள் துன்பங்களை உருவாக்குவதற்கு காரணமாக மனைவி செல்லும் என்னும் இந்திய மலை காடுகளை போன்ற இக்கொடு துயரங்களை என்று என்னை விட்டு நீங்க பெறுவேனோ? சிங்கா அடுத்து பெண் மயக்கம் நீங்கிறார். திருப்பி இதுக்கே தான் வர்றார் அவர். சிங்காரம் அடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனேங்கிறார். போரில் வல்லமையுடைய மயிலை வாகனமென கொண்ட பெருமானே, கங்கையின் புதல்வனே, கங்கையின் உறைவிடமே, தங்களை பலவிதமான அலங்கரித்து அதன் மூலம் ஆண்களை மயக்கும் பொதுமகளிரின் தீய வழியில் நான் சென்று கெடாதபடி அடியவனான எனக்கு வரம் தருள்வாயாகங்கிறார். இம்மை மறுமை வினைகள் அகல விதிகாணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர் கழல் என்று அருள்வாய் மதிவாள் தல்வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. பிறை சந்திரனைப் போன்று ஒளிரும் நெற்றியை உடையவனான வள்ளியைத் தவிர வேறு எவரையும் புகழாத விரதம் பூண்ட திருமுருகப் பெருமானே, வானுலகத்திற்கும் பூவுலகத்திற்கும் ஒப்பற்ற தலைவனே, பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட உடம்பை விடாத தீவினைகளை உடையவனான நான் நற்கதி அடையும்படி உனது தாமரை மலரினைப் போன்ற திருவடிகளை அடையுமாறு எப்போது நீ எனக்கு அருள் செய்வாயோ? இறைவன் அருள் பெற நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான்? வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா குரமின் பதசேகரனே. பிரம்மன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் தங்கள் முடியில் சூடும் தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடைய பெருமானே, மின் கொடியை போன்றவளான வள்ளியின் பாதத்தை சூடியவனே, பரமசிவன் குருநாதனே குமரனே என கூறி வணங்கி எனக்கு உபதேசம் செய்தருளாயாக என வேண்ட அவனுக்கு நீ உபதேசித்து அருளது எத்தகையது என்று எனக்கு உபதேசித்து அருள்வாயாக அப்படிங்கிறார். கிரிவாய் விடு விக்ரம வேல் இறையோன் பரிவாரம் என்னும் பதம் மேவலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவாய் அடியோடும் அகந்தையே. மனமே கிரௌஞ்ச மலை மீது அது பிளக்குமாறு எய்த வலிமையான வேலாயுதத்தை ஏந்திய குமரவேளின் திருவடியார் கூட்டத்தில் நானும் ஒருவனாகும் பதவியை அடைவதையே நீ விரும்புவியாக. பெருமானே, என்னிடமுள்ள நான் என்னும் அகங்கார கொடியை பொறுமை என்னும் ஞானவேலை கொண்டு அடியோடு அறுத்து எரிந்து விடுவாயாக. ஆவேரி நீக்குதல், பேயோட்டுதல், பைசாசம் ஒழித்தல் ஆகியவற்றுக்கு இந்த ஸ்லோகம். ஆதாளியை ஒன்ற அரியேனை
அறத்தீது ஆழியை ஆண்டது செப்பும் அதோ கூதாள கிராத குலிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே அப்படிங்கிறார். கூதாள மலர் மாலையை அணிந்த வேலவனே, வேடுவர்குல பெண்ணான வள்ளியின் நாயகனே, பேய்க்கூட்டம் புகழ்ந்து துதித்திடும் வேலாயுதத்தை ஏந்திய பெருமானே, வீணான பேச்சை பேசுபவனும் நன்மையென ஏதும் அறியாதவனும் மிகுந்த தீய குணங்களுடையவனுமாகிய என்னை ஒரு பொருட்டாக எண்ணி நீ ஆட்கொண்டருளியது உனது பெருங்கருணையை இத்தகையது என்று என்னால் கூறவும் முடியுமோ? ஆசைகள் நீங்கி மறுபிறவி உண்டாதிருக்க மா 7 சனனம் கெட மாயை விடா மூடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே, உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனே, குறவர் குலத்தில் வளர்ந்த மின்னல் கொடி போன்ற வள்ளியின் தோள்களை தடவிடும் பெருமானே, மங்களமூர்த்தியும் பேரின்பத்தையும் தந்தருளும் சிவனின் குருநாதனே, பெரும் 7 பிறவிகளும் தொலையுமாறு மாயையிலிருந்தும் நீங்காத 3 விதமான ஆசையிலிருந்தும் என்னை நீ எப்போது அகற்றி அருள்வாயோ? மயக்கம் தெளிய வினை ஓட விடும் கதிர்வேல் மறவன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசுந்திணையோடு இதனோடு திரிந்தவனே, நீரூற்றுகள் அருவி துறைகள் பசுமையான திணை புன பரன் முதலான இடங்களில் வள்ளி கருள் புரியும் பொருட்டு திரிந்தவனே திருமுருகனே, ஆன்மாக்களின் வினைகள் அனைத்தும் நீங்க செய்ய வேலாயுதத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அத்தகையவனான நான் சம்சாரக்கடலில் கலங்கி மயங்க தருமோ அப்படின்னு கேட்குறார். இறைவனடி சேர அதுதானே ரொம்ப முக்கியம். சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யினான் வாகா முருகா மயில்வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே, அழகிய திருமேனியை உடையவனே, மயிலை வாகனம் என கொண்டல்லிய குமரனே, சராசரங்களில் கலந்தவனே, சிவஞானத்தை பக்குவான்மாக்களுக்கு உபதேசித்தவனே, யமன் என்னிடம் வந்து உயிரை பறிக்க தனி பாசக்கயிறை என் மீது எரிந்து கலகம் செய்கிற நாளில் நான் கலங்காமல் இருக்க உனது திருவடி நிழலில் என்னை சேர்த்து கொள்வாயாக. பிடித்த குறி பிசகாது இருக்க குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையையும் அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே ஒருமுகமாக தியானிக்கும் பொருளை இடம் காலம் என எதுவும் அறியாமல் பிற எதனையும் எண்ணாமல் அதை மட்டுமே எண்ணி பசுஞான பாச ஞானங்களை அன்றி பதிஞானத்தை மட்டுமே கொண்டறியும் மெய்வழியை ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏந்திய பெருமானான திருமுருகன் மௌன குருவாக வந்து உள்ளிருந்து உணர்த்தியதுமே உலகுடன் கொண்ட நெருக்கமான உறவு வாக்கு நினைவு என யாவுமே அகன்றது. சுற்றி அறிவும் அகன்றது. அறியாமையும் என்னோடு என்னை விட்டகன்றது. ஆசானாக அனுகிரகம் பெற துசாமணியும் துகிலும் புனைவாள் நேசாமுருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அனுபூதி எப்போ பிறக்கிறதா? தூய்மையான ரத்னமணிகளும் ஆடையும் அணிந்தவளான வள்ளியின் காதலனே திருமுகனே, உனது அன்போடு கூடிய அருட்கடாட்சம் இருந்தால் ஆசை என்னும் விலங்கு பொடி பொடியாக தெரித்து தூளாகியது. பின் மௌனம் என்ற நிலையான அனுபூதி நிலை எனக்கு சித்தியானதுங்கிறார். குருமந்திரம் கிடைக்க சாடும் தனிவேள் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லும் அதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம்காடும் புனலும் கமழும் கழலே. அசுரர்கள் மலம் மாயை கண்மங்கள் முதலானவற்றை அழிக்க வல்ல ஒப்புயர்வற்ற வேலாயுதத்தை ஏந்தியவனான திருமுருகப் பெருமானின் திருவடி மலர்கள் முக்தித்தலம், தேவாதி தேவர்களின் கிரீடங்கள், வேதங்கள், வள்ளியம்மை வாழ்ந்த கானகம், திணைப்புனம்
முதலியவற்றின் மனம் கமலமாது விளங்கிடும் இத்தகைய திருவடி மலர்களை அடியவனான எனது உச்சி மீது கொள்ளும்படியாக பெருமானே, நீ செய்த திருவருள் கருணையை வெறும் வார்த்தைகளால் கூற முடியாது. கல்விகள்களில் சிறக்க மீண்டும் கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகைமை பொருளி குவையோ குரவா குமரா குலிசாயுதகும் சரவா சிவயோக தயாபரணே சத்குருநாதனே குமரனே, வஜ்ராயுதத்தை ஏந்தியவனே, தெய்வ யானையின் மணாளனே, மெய்யடியார்களுக்கு சிவஞானத்தை அருள்பவனே, தாம் கற்ற கல்வியை கூறாது ஒளித்து வைக்கும் புலவர்களிடம் சென்ற கல்விஞானத்தை அடியவனான நான் யாசிக்காதபடி மெய்ஞானம் என்னும் உண்மை பொருளை எனக்கு உபதேசித்தருள்வாயாக. கவலை நீங்கிட எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தாகும் குமரா மறைநாயகனே. கந்த பெருமாளே, ஒளி வீசும் வேலாயுதத்தையுடையவனே, அன்னை உமையவளின் திருக்குமாரனே, குமரவேளே, வேதங்கள் நான்கிற்கும் தலைவனே, என் தாயும் தந்தையும் நீயே. உனது அடியவனான என்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் போக்கி என்னை ஆட்கொள்வாராக. அதனால் இதெல்லாம் செய்யுங்க. அடுத்தாப்புல தத்துவங்களை கடந்த நிலையை அடைய 6 அறையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெறுமாறு உளதோ சீராவருசூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனை சீற்றம் கொண்டு விரைந்து வந்த அசுரனான சூரமனை வதைத்து துன்பத்தை கூறி முறையிட்ட தேவர்களின் உலகை குளிர்ந்திட செய்தருளிய குமார கடவுளே, ஆன்ம தத்துவம் 24 வித்யா தத்துவம் 7 சிவதத்துவம் 5மாக 36 தத்துவங்களையும் கடந்து அவற்றுக்கு அப்பால் உள்ள அனுபூதியான சாயூச்சிய நிலையை அடியவனாக நான் பெற்று உய்யும் வழியும் உண்டோ அப்படிங்கிறார். தற்ஸ்வரூபம் காண அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரானலையோ செறிவு ஒன்று அறவந்து இருளே சிதையே வெறி வென்றவரோடு உறும் வேலவனே, உலக பந்தத்தோடு நெருக்கமாக கலந்த உறவுகள் நீங்கிய அருள்நிலையில் வந்து ஆணவ மல இருளை முற்றிலுமாக நீக்கி மனமயக்கத்தை வென்ற மெய்ஞானியருடன் பொருந்தும் வேலவனே, ஜீவ பேதமற்ற நிலை வந்து சிவபோகத்துள் அடங்கி அருள்நிலையில் நின்று மெய்யுணர்வாள் அறிந்துணரும் சிவஞானியருடன் விதமாக கலந்து நின்றது நீரே அல்லவா. தன்னைத்தானே அறிய தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பெதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. ஒளிரும் கதிர்களை உடைய வேலினை ஏந்திய வேலவனே, பலவிதமான வடிவங்களை உடையவனே, உன்னை தியானித்திடும் அடியேறியார்க்குள்ள துன்பங்களை போக்கி அருளும் கருணை பேரொழியே, கருவி காரணங்களால் இருந்து நீங்கி தனிமையும் இனிமையுமான நிலையில் அடியவனான நான் நின்ற பேரின்ப பெருநிலையை இத்தன்மையது என நான் பிறரிடம் எடுத்து உரைத்திட இயலுமா அப்படின்னு கேட்குறார். அவா நீங்கிட மதிகெட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகனே. கங்கையின் திருமகனே, மெஞ்ஞானத்தால் விளையும் பெரின்பத்துக்கு தலைவனே, அந்த திதியின் புதல்வர்களான அசுரர்களின் வலிமையை அழித்த வீரனே, அறிவு அழிந்த மிகவும் வாட்டமுற்று மயங்கி அறநெறியால் வரும் உமது திருவடி அனுபூதியை இழந்து வீணே கெட்டழியலாமோ? அவ்வாறு நான் கெடாது இருக்க அருள் புரியாக. கந்தர் அனுபூதி 43 பாடல்களை மட்டுமே கொண்டது என்று ஒரு சிலர் கூடுகிறார். ஆனால் தணிகை உலாவில் அனுபூதி 50மே ஆறுயிர் பேரன்ப அனுபூதி நல்குமே என பாடல்களின் வாயிலாக கந்தர் அனுபூதி 51 பாடல்களை கொண்டது என்பது
உறுதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வளோ நன்னா இருக்கு இல்லையா? சூப்பர்.